வணக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை cryptotamil சேனல். இன்று நாங்கள் பார்க்க போவது வாட் இஸ் கிரிப்டோ டோக்கன் பேர்னிங் என்பது. இப்போது பேர்னிங் என்று சொல்லும் போது சில வேளை அது என்னவென்று புரியாட்டிக்கு அதற்கான ஒரு கியூரியோசிட்டி இருக்கும். அதனால் தான் இந்த வீடியோவில் கிரிப்டோ டோக்கன் பேர்னிங் என்றால் என்னவென்று பார்க்க போகிறோம். அதை பற்றி மேலதிகமாக தெரியணுமாக இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது டோக்கன் பேர்னிங் என்பதன் அர்த்தம் டோக்கன் purposely permanently remove from circulation supply என்பது தான். இப்போது பாருங்கள், ஒரு கிரிப்டோ கரன்சி டோக்கனை உருவாக்கும் பொழுது அது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டாக இருக்கலாம், டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷனாக இருக்கலாம். இனிஷியலாக இந்த டோக்கனை கிரியேட் பண்ணும் பொழுது அதற்கான ஒரு பிளாக் செயினை யூஸ் பண்ணுவார்கள். அது ஒரு கார்டனோவாக இருக்கலாம், பொக்கடோட்டோவாக இருக்கலாம், பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினாக இருக்கலாம். அப்படி பல பிளாக் செயின் ப்ராஜெக்ட் இருக்கின்றன. அதை யூஸ் பண்ணி தான் இந்த டோக்கனை உருவாக்குவார்கள். அப்படி உருவாக்கும் பொழுது ஏதோ ஒரு ரீசனுக்காக சர்க்குலேஷனில் இருக்கின்ற அந்த டோட்டல் டோக்கனில் இருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் டோக்கனை ரிமூவ் பண்ண வேணுமாக இருந்தால் அதைத்தான் அவர்கள் டோக்கன் பேர்ன் என்று சொல்லுவார்கள். இப்போது இதை யார் செய்யலாம் என்று பார்ப்பீர்கள். ஆனால் பொதுவாகவே இந்த டெவலப்பர் டீமால் மட்டும்தான் அதை பெர்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியும். அது மட்டுமில்லை, சில கம்பெனிகள் இந்த பைபேக் என்று சொல்லுவார்கள். செல் பண்ணிய டோக்கன்களை திருப்பவும் மீண்டும் பை பண்ணி அதை பேர்ன் பண்ணுவார்கள். அதை கூட இந்த டெவலப்பர் டீமால் மட்டும்தான் செய்ய முடியும். அதற்கான காரணம் அவர்களிடம்தான் அந்த பிரைவேட் கீ மற்ற விஷயங்கள் இருப்பதனால் அவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். இப்போது இது எப்படி ஒர்க் பண்ணுகின்றது கேட்டால் அதற்கான 2 வழிமுறைகள் இருக்கின்றன. ஒரு வழிமுறை சென்டிங் டு ஃப்ரோசன் அட்ரஸ் அல்லது பேர்ன் அட்ரஸ் என்று சொல்லுவார்கள். இது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அட்ரஸின் பிரைவேட் கீ யாரிடமும் இருக்காது. அதனால் இந்த அட்ரஸுக்கு எந்த டோக்கனை பேர்ன் பண்ண போகிறார்களோ அதை சென்ட் பண்ணி விடலாம். அப்படி சென்ட் பண்ணி விட்டால் அதை ரிகவர் பண்ண முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது, மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனால் தான் அதை ஃப்ரோசன் அட்ரஸ் அல்லது பேர்ன் அட்ரஸ் என்று சொல்லிக்கொள்வார்கள். அடுத்த வழிமுறை என்னென்று பார்ப்பீர்கள். ஆனால் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை உருவாக்கும் பொழுது அதற்காக எப்படி கோயினை கிரியேட் பண்ணுகின்றார்களோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அதில் இருக்கின்றது. அது இந்த பேர்ன் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை அவர்கள் எனேபிள் பண்ணி விட்டார்கள். ஆனால் அந்த டோக்கனை எந்த நேரமும் அவர்களால் பேர்ன் பண்ண முடியும். ஒருவேளை பை ஒன்னால் கூட அதை பேர்ன் பண்ணுவதற்காக அந்த ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பேர்ன் அட்ரஸ் அல்லது ஃப்ரோசன் அட்ரஸ் என்பது அந்த அட்ரஸில் இதுவரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், ERC20 டோக்கன் என்பது ஈதரில் உருவாக்கப்படுகின்ற டோக்கன்கள் இல்லையா. ஆனால் அந்த அட்ரஸில் 0x0 என்கின்றது தான் அந்த டெட் அல்லது பேர்ன் அட்ரஸ் என்று சொல்லப்படுவது. அந்த அட்ரஸுக்கு இதுவரைக்கும் $900 மில்லியன் அதாவது $900 மில்லியன் வேர்த்தான டோக்கன்களை இதுவரையும் எல்லாராலும் சென்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அந்த டோக்கன் அனைத்துமே பேர்ன் பண்ணுவதற்காக சென்ட் பண்ணிய டோக்கன் தான். இப்போது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு டோக்கனை எக்ஸாம்பிளாக எடுத்து அதில் என்ன மாதிரி நடந்திருக்குது என்பது, பேர்ன் பண்ணியிருக்கின்றார்கள், எவ்வளவு டோக்கன் உண்மையில் இருந்தது என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னம் எனக்கு இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்பினால், இதுவரையும் எனது வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்கள். இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டிக்கு அதையும் செய்து விடுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவர்களிடம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். சரி, இப்போது டோக்கன் பேர்னிங் என்பதை பார்ப்பதற்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராஜெக்டை பற்றி பார்த்து விடுவோம். அந்த வகையில் பைனான்ஸ் உருவாக்கிய BNB டோக்கனை பார்த்து விடுவோம். இந்த டோக்கனில் இருந்து கூட ஒரு அமௌண்ட்டை அவர்கள் பேர்ன் பண்ணியிருக்கின்றார்கள். இதுவரையும் அந்த நம்பரை தருகின்றன. அதுக்கு முன்னம் இவர்கள் ஓட்டாம் லோ என்பது 3% இருந்தன. ஓட்டாம் ஹை என்பது $686 இருந்தன. இப்போது இதன் கரண்ட் ப்ரைஸ் என்று பார்த்தீங்கன்னா $266 இருக்கின்றன. இது உண்மையில் என்ன காரணத்துக்காக இன்க்ரீஸ் பண்ணியதுன்னு பார்த்தால் பல ரீசன்கள் இருக்கின்றன. ஒன்று இந்த பேர்ன் பண்ணியதும் அது காரணமாக இருக்கின்றன. அது மட்டுமில்லை, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டோக்கன் அவர்கள் கொமிட் பண்ணியிருக்கின்றார்கள் அதை ரிமூவ் பண்ண போகின்றன என்பது கூட அதற்கான காரணமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கின்ற மேக்ஸிமம் சப்ளை என்பது 200 மில்லியனாக இருக்கின்றன. டோட்டல் சப்ளை என்பது 163 மில்லியனாக இருக்கின்றன. சர்க்குலேஷனில் இருப்பது 163 மில்லியன் தான். இப்போது இந்த டோக்கனை பேர்ன் பண்ண வேண்டுமாக இருந்தால் சர்க்குலேஷனில் இருக்கின்ற அந்த சப்ளையில் இருந்து மட்டும்தான் அவர்கள் ரிமூவ் பண்ண முடியும். அதே சமயம் இந்த மேக்ஸிமம் சப்ளை என்பது அதை அந்த அமௌண்ட் வரையும் இவர்களால் கிரியேட் பண்ண முடியும் என்பதுமாக இருக்கின்றன. ஸோ ஒரு வேளை தொடர்ந்து இந்த டோக்கனை அவர்கள் பேர்ன் பண்ணீர்கள். ஆனால் உதாரணத்துக்கு பார்ப்போம், இன்று அவர்கள் இன்னொரு கப்பல் மில்லியனை ரிமூவ் பண்ண வேணுமாக இருந்தால் இந்த அமௌண்ட்டிலிருந்து தான் ரிமூவ் பண்ணப்படும். ஒருவேளை இந்த சர்க்குலேஷன் சப்ளை மேக்ஸிமமாக இருக்கின்ற 200 மில்லியன் வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் ரிமூவ் பண்ண இந்த மேக்ஸிமம் சப்ளை அமௌண்ட் கூட குறைந்து கொண்டு தான் போகும். ஸோ அதுதான் அதற்கான வழியாக இருக்கின்றன. அது மட்டுமில்லை, இப்போது பாருங்கள், இவர்கள் போட்டிருக்கின்ற இந்த ஸ்டாட்டிக் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த 2017ஆம் ஆண்டு தான் இந்த BNB டோக்கனை உருவாக்கி இருந்தார்கள். அவர்கள் கமிட் பண்ணியிருக்கின்ற விஷயம் இருக்கின்ற டோட்டல் அது மேக்ஸிமம் சப்ளை என்கின்ற அதிலிருந்து 100 மில்லியன் டோக்கன்களை அவர்கள்
ரிமூவ் பண்ணுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பார்த்தீர்களானால் இப்போது இருப்பது வந்து மேக்ஸிமம் 200 மில்லியன், இதிலிருந்து 100 மில்லியன் ரிமூவ் பண்ணார்களானால் 100 மில்லியன் மட்டும்தான் லெஃப்ட் அவுட்டாக இருக்க போகணும். அப்படி வரும்பொழுது இதன் ப்ரைஸ் என்பது வந்து எப்படி போகும்போது இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்கள். என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு $2,000 வரக்கூடிய ப்ராஜெக்டாக இருக்குமேன்னு சொன்னால் இந்த பேர்ன் பண்ணுவது மட்டுமில்லை, இவர்கள் ஓன் பண்ணியிருக்கின்றார்கள் இந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் என்கின்ற பிளாக் செயின் ப்ராஜெக்ட். அதை யூஸ் பண்ணி பல டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் உருவாக்கம் என்பதனால் தான் இதன் ப்ரைஸ் கூட இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாட்டிக்கல் மெட்ட விஷயம் சொல்லியிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் 2 மில்லியன் டோக்கனை பேர்ன் பண்ணி இருக்கின்றார்கள். அதன் இன்றைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $574 மில்லியன் அமெரிக்கன் டாலராக இருக்கின்றன. இது தொடர்ந்து நடந்து கொண்டா இருக்க போகின்றன. உண்மையில் இந்த 100 மில்லியனை அடைவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் எடுக்கும். அப்படியானதுக்கப்புறம் கூட இதன் ப்ரைஸ் வந்து ஈவன் ஹையாக இருக்குமாக நம்பப்படுகின்றது. அது மட்டுமில்லை, பைனான்ஸ் என்பது வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் என்பதனால் அந்த ப்ரைஸ் அதன் டிமாண்ட் எல்லாமே ஈவன் ஹையாக இருக்கும் என்பது தான். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போது வாட் இஸ் கிரிப்டோ டோக்கன் பேர்னிங் என்று கேட்டால் அதுக்கான ஆன்சர் இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நம்புகின்றேன். அப்படி புரியவில்லை இருந்தால் கூட பரவாயில்லை, காமெண்ட் செக்ஷனில் போடுங்கள், அதுக்கான ஆன்சரை நான் தருகின்றேன். அது மட்டுமில்லை, இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் பிரியோசனை தரும் என நம்பினீர்கள். ஆனால் இந்த வீடியோவை மற்றவர்களுடன் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இதுவரையும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டி அதையும் செய்துவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுவிடுங்க. இன்னொரு விஷயம் கூட, எனது சேனலை பார்க்கின்ற சில ஸ்கேம் நபர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஸ்கேமான மெசேஜ்களை போடுகின்றார்கள். உங்கள் இன்ஃபர்மேஷனை கேட்பார்கள். அப்படி என்ன செய்தாலும் அல்லது உங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஆசையை காட்டுவதற்கான, ஆசையை தூண்டுவதற்கான மெசேஜ்களை போடுவார்கள். அப்படி போட்டு உங்கள் இன்ஃபர்மேஷனை களவாடுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். அப்படி ஈடுபடுவார்களாக இருந்தால் அதற்கான அதை ரெஸ்பாண்ட் பண்ணவும் வேண்டாம், அவர்கள் கேட்கின்ற விஷயத்தை கொடுக்கவும் வேண்டாம் என்பதை மைண்ட் வச்சுங்கள். குவாய்ட் ரீசனாக கூட ஒரு ஸ்கேம் பண்ணுகின்ற நபர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கின்றார். அந்த அக்கௌண்ட்டுக்கு எனது பேரையும் எனது ஃபோட்டோவையும் போட்டு மற்றவர்களிடம் கான்டாக்ட் பண்ணி சில விஷயம் கேட்டதாக அறியப்பட்டு அதை நான் ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கான வீடியோ கூட நேற்று செய்திருந்தேன். மைண்டில் வைத்திருங்கள், நான் உண்மையில் உங்கள் யாரையும் கான்டாக்ட் பண்ணவும் மாட்டேன், உங்களிடமிருந்து எந்த விஷயமும் கேட்கவும் மாட்டேன், எந்த விஷயத்தை தர சொல்லியும் சொல்லவும் மாட்டேன். அப்படி யாராவது என் பேரை யூஸ் பண்ணி வந்து கேட்டால் அது நான் இல்லை, முழுக்க களவாடும் ஸ்கேம் பண்ணுகின்ற நபர்களாக மட்டும்தான் இருக்கும். ஆல்வேஸ் பி அவேர், நெவர் கிவ் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் யூ டு எனி ஒன் என்பதை மட்டும் மைண்டில் வைத்திருங்கள். ஓகே, எனவே காய்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புகின்றேன். நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் யூ காய்ஸ் டேக் கேர் அண்ட் குட் பை.